உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிற விஷயம் தமிழ்நாடு முதல்வருக்கு போய் சேர வேண்டும். கோரிக்கைகள் எல்லாம் பன்னீர் விவரமாக பேசினார். பென்ஷன் எனக்கு 2000 பத்தாது, 3000 கொடு, ஆனா 1200 தான் கொடுக்கிற. அருமை தலைவர் நல்லா பேசினார். நகர தலைவர் முருகன் தோழர் நல்லா சொன்னார். பென்ஷன் கொடுக்கிறது 1200 ரூபா. ஆனா பெண்கள் உரிமை சட்டத்தில் பதிஞ்சு இருந்தா கரெக்டா 5ஆம் தேதி பணம் வந்துருது. ஆனா நம்ம ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. 10ஆம் தேதி வருதா, 5ஆம் தேதி வருதான்னு தெரியாது. 2 மாசம் இன்னும் வருமா, 3 மாசம் இன்னும் வருமானு தெரியாது. அதே போல இப்போ இந்த வீடு எல்லாம் கட்டணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னாங்க. கட்டுமான தொழிலாளிக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும், எல்லாருக்கும் வீடு, வருஷத்துக்கு 10,000 பேர் வீடு, 4 வருஷத்துக்கு 40,000 வீடு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தவங்க வீடு கொடுக்கல, ஒரே ஒரு ஆளுக்கு தான் வீடு கொடுத்துருக்காங்க. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நம்ம வச்சிருக்கிறோம். இதுதான் பென்ஷன் தராங்க. இப்ப தமிழ்நாடு அரசு பெண்கள் உரிமை தொகைக்காக தமிழ்நாடு சர்க்கார் 1000 ரூபாய் பணம் போடுறாங்க இல்லையா, அது தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கப்படக்கூடிய பணம். ஆனால் நமக்கு தராங்க இல்லையா பணம், பென்ஷன் 1000 ரூபாய் தராங்க, 1200 ரூபாய், அது தமிழ்நாடு சர்க்காரால் கொடுக்கப்படக்கூடிய பணம் அல்ல. நம்மளுடைய உழைப்பால் நாம் கட்டின கட்டடத்தால் அவர்கள் வாங்கிய 1% 2% வரியால் ஏற்பட்ட பணம் தமிழ்நாட்டு சர்க்கார் இடத்துல, தமிழக அரசு இடத்துல, நலவாரியத்தில் 7000 கோடி ரூபாய் இருக்கிறது. 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, தமிழ்நாட்டில் 7000 கோடி ரூபாய் இருக்கிறது நம்ம பணம். இது தமிழ்நாடு சர்க்கார் பணம் அல்ல. அதே போல இந்தியா முழுவதும் 47,000 கோடி ரூபாய் நம் பணம் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே நான் பெண்களுக்கு 1000 தருகிறேன், இலவச பஸ் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறாய், வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் காலம் பூரா கஷ்டப்பட்டு வேறு சிந்து உழைத்த கட்டுமான தொழிலாளி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கிறது அல்லவா, அதை கட்டியவன் உழைப்பாளி நான். எனக்கு நீ தரக்கூடிய பென்ஷன் 1200 ரூபாயை சரியான நேரத்தில் தர மறுக்கிறாய். அதற்கான ஆர்ப்பாட்டம். நாம் இதற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடக்கிறோம். நமக்கு கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் எங்கள் பணம் இருக்கிறது. அந்த பணத்தில் இருந்து எனக்கு மாதம் 6000 கொடு என்று இந்த சங்கம் போராடி, அந்த சங்கம் போராடுகிற பொழுது தருகிறோம், நாங்கள் 3000 தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். பிறகு 3000 தர முடியாது, வாரியத்தில் நாங்கள் 2000 தருகிறோம் என்று சொன்னார்கள். இப்போது 1200 ரூபாய்க்கே எப்போது தருவார் என்று தெரியாது. முன்னெல்லாம் நம்ம இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் கேட்கிறோம். இப்ப தமிழ்நாடு அரசு அரசாங்க வேலையில வேலை செய்யறாங்க அல்லவா, ஒரு தொழிலாளி இருப்பான். ஒரு தொழிலாளி ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளி அடிபட்டுறான்னு வச்சுக்கீங்க, அவன் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு போலாம். அவன் மருத்துவமனைக்கு போய் எனக்கு அடிபட்டு போச்சுன்னு போது நீ ஒரு 15 நாள் பெட்ல ரெஸ்ட் எடுக்கணும் பான்னா, அந்த 15 நாளுக்கும் உங்களுக்கு சம்பளம் உண்டு, அது இஎஸ்ஐல கொடுப்பாங்க. அவனுக்கு நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் அவன் வீட்டிலே போய் ஓய்வெடு, உனக்கு மாதம் மாதம் உனக்கு பணம் வரும், அதுதான் இஎஸ்ஐ, அதுதான் பிஎஃப். இப்போது பணிக்குடை கொடு, எனக்கு ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டா பணம் கொடு, இஎஸ்ஐ கொடுன்னா அரசாங்க ஊழியர் இருந்தா முதலாளி யாரு, அரசாங்கம் கேட்கலாம். ஃபேக்டரியா இருந்தா தொழிலாளிக்கு முதலாளி இருப்பான். கட்டுமான தொழிலாளிக்கு யார் முதலாளி, நாம் வேற இடத்துல இஎஸ்ஐ கேட்பது. அப்போ இப்படி எல்லாம் கேட்க முடியாது. எங்களுக்கு முதலாளி நிரந்தர முதலாளி அல்ல, ஆகையால் எங்களுக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் கொடு. ஃபேக்டரியில தொழிலாளி எப்படி வேலை செய்கிறானோ, எப்படி தொழிற்சாலை செய்கிறானோ, அவனுக்கு எல்லா சமூக பாதுகாப்பு இருக்கிறது அல்லவா, அதுபோல் நான் கட்டட வேலை செய்கிறேன், வேர்வையில வித்துகிறேன், வெயிலே சாகுகிறேன், மழையில வேதனைப்படுகிறேன், எனக்கு ஓய்வூதியம் கிடையாதா? நான் அடிபட்டால் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தால் எனக்கு இஎஸ்ஐ பலன் கிடையாதா? எனக்கு பென்ஷன் கிடையாதா என்கிற பொழுதுதான் இந்த ஏஐடிசி போராடியது. நலவாரியத்தை உருவாக்கு, அதுதான் நலவாரியத்தை உருவாக்கி அரசாங்கம் கட்டுகிற கட்டடங்கள், தனியார் கட்டிட கட்டடங்கள், அதில் இருக்கக்கூடிய 1% 2% பிடித்து அதை நலவாரியத்திலே முதலீடு போட்டு அது 7000 கோடி ரூபாய் இருக்கிறது. இந்த 7000 கோடி ரூபாயை நீ கொடு என்று கேட்கிறதுக்கு போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் தமிழ்நாடு சர்க்கார் இன்னும் அது சரி சாய்க்கவில்லை. கட்டுமான தொழிலாளிக்கு வீடு கட்டுறதுக்கு கொடுக்கிறது இல்ல, பென்ஷன் சரியான நேரத்தில் கொடுக்கிறது இல்ல, இஎஸ்ஐ பிஎஃப் கிடையாது. அப்ப சமூக பாதுகாப்புக்கு தமிழ்நாடு சர்க்காரை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஆனா இதே ஒரு கம்யூனிஸ்ட் ஆளுகிற மாநிலமாக இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், கேரளா இருக்கு. கேரளாவில் கட்டுமான தொழிலாளிக்கு மாதம் மாதம் பென்ஷன் கொடுக்கப்படுகிறது. 6000 7,000 ரூபாய் வரை கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது கட்டட வேலை செய்கிற பொழுது சொல்லுகிறான் அல்லவா முதலாளி, கட்டுமான நீ வருகிறாய்,
நீ சரியான நேரத்தில் சாப்பிடுகிறாய், நீ 5 மணி ஆனால் போகிறாய் என்றெல்லாம் வியாக்கணம் பேசுகிறார் அல்லவா. ஆனால் பீகாரில் இருந்தோ சத்தீஸ்கரில் இருந்தோ வரக்கூடிய ஹிந்தி பேசுகிறவன் அப்படி கேட்பதில்லை. அவனுடைய வேலையை நான் சுரண்டுகிறேன் என்பதை அனுமதிக்கிறது தமிழ்நாடு அரசு. ஆனால் கேரளா அப்படி அல்ல. கேரளா அரசு சொல்லுகிறது, கட்டுமான தொழிலாளி மட்டுமல்லப்பா, அவன் அமைப்புசாரா தொழிலாளியா இருந்தாலும் அவனுக்கு 8 மணி நேரம் தான் வேலை அப்படின்னு சட்டம் சொல்லுகிறது. அதை அமல்படுத்து என்று அரசு சொல்லுகிறது. ஆனால் தமிழ்நாடு சர்க்கார் செய்கிறதா? செய்ய மறுக்கிறது. நாம் இப்ப போராடுகிறோம். நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக வேலை செய்கிறேன். நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம். சமூக வலைதளங்களில் சொல்லுகிறார்கள், கம்யூனிஸ்டுகள் திமுகவோடு ஒன்றி போய்விட்டார்கள், அவர்கள் விமர்சிப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. கம்யூனிஸ்டுகள் தவறு செய்தால் தவறு என்று சொல்பவர்கள். தொழிற்சங்கத்தில் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாடு சர்க்கார் செய் என்று சொல்லுகிறோம். தமிழ்நாடு சர்க்கார் என்ன கேட்கிறோம்? இந்த கோரிக்கை கூட நிறைவேற்ற. இது ஒன்றிய சர்க்காருடைய கோரிக்கை அல்ல. இதை நிறைவேற்ற வேண்டியவர்கள் மோடி அரசு அல்ல. பன்னீர் படித்தார் அல்லவா, எனக்கு முருகன் பேசினார் அல்லவா, அண்ணாமலை பேசினார் அல்லவா, இந்த கோரிக்கை கூட நிறைவேற்ற வேண்டிய தமிழ்நாடு சர்க்கார். தமிழ்நாடு சர்க்காரை நாங்கள் பல்வேறு விஷயத்திலே பாராட்டுகிறோம். ஆனால் நேற்று ஒரு போராட்டம் நடைபெற்றது. நேற்று நாம் நகராட்சி துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறார் அல்லவா, மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் குப்பை அள்ளக்கூடிய தொழிலாளி, அவனுக்கு ஒரு போராடினார். தமிழ்நாடு முழுவதும் இந்த ஏடிசி போராடினார். அவன் கேட்டான், குறைந்த கூலி கொடு, நிரந்தர கூலி கொடு, என்ன பர்மனன்ட் செய் என்று போராடினான். போராடிய பொழுது அது சம்பந்தப்பட்ட வாரியத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த உள்ளாட்சி ஊராட்சி துறை அதிகாரிகள், நான் செய்து தருகிறேன் என்று கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்டு தமிழ்நாடு அரசு ஜீவோ போட்டுடுச்சு. ஜீவோ போட்டதை நிறைவேற்று என்று பல மாதமா போராடுறான். நீ போராடுறது என்ன சரியா சாய்க்க மாட்டேன்னு சொல்லி நேற்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், பம்ப் ஆபரேட்டர்கள், மோட்டிவேட்டர்கள், அந்த ஊரக உள்ளாட்சி தொழில் வேலை செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளி இந்த ஏடிசி தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் ஆட்களை திரட்டி நேற்று சென்னையிலே ஒரு போராட்டத்தை நடத்தி திட்டமிட்டான். தமிழ்நாடு அரசு நீ சொன்னதை செய். போராடுகிறவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு பென்ஷன் கொடு, நான் 6000 கேட்டேன், நீ 3000 தருகிறேன் என்று சொன்னாய், பிறகு 2000 தரேன் சொன்னாய், 1200 வழி கிடையாது என்பதற்காக போராடுகிறோம். போராட்டத்திலே காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் துப்புரவு தொழிலாளி நேற்று போராட்டத்திற்கு சென்னை செல்லுகிற பொழுது திருச்சியிலே மடக்கி கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறை. தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இது தவறில்லையா? அவன் துப்புரவு தொழிலாளியாச்சே. அவன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நகராட்சி பேரூராட்சிகளில் குப்பை அள்ளக்கூடிய சாதாரண அற்ப தொழிலாளியாச்சே. யாரும் செய்ய முடியாத அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு கீழ்நிலை தொழிலாளியாச்சே. அவன் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு போராடுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டாமா? தமிழ்நாடு முழுவதும் வருபவர்களை திருச்சி மணப்பாறையிலே காவல்துறை மடக்கி அவர்களை மண்டபத்தில் அடைத்து வைத்தார்கள். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் போன்ற பகுதிகளில் யார் ஆர்கனைஸ் செய்கிறார்களோ, இப்போ ஒருங்கிணைக்கிறார் அல்லவா, அண்ணாமலை பன்னீர் போன்ற ஒரு ஒருங்கிணைக்கிறார் அல்லவா, நீ இருந்தால் தானே காய்கறிகள் போராட்டம் செய்வாய், பன்னீரை வீட்டில் வைத்து பூட்டு, அப்படி என்று பல தலைவர்களை பூட்டி இருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவருடைய நியாயமான கோரிக்கை தானே தமிழ்நாடு சர்க்கார் செய்ய வேண்டும் அல்லவா? அப்ப தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் அல்லவா? நேற்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பல்லாயிரக்கணக்கான தொழிலை உண்டு போராடி இருக்கிறார்கள். அதேபோல் தமிழ்நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டினுடைய மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய நலவாரி ஆபீஸுடைய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். ஏன் இந்த அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்? ஏன் மாவட்ட ஆட்சியர் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை? தமிழ்நாடு சர்க்கார் எங்களுக்கு பென்ஷன் தர வேண்டாம், எங்கள் பணம் இருக்கிறது, 7000 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது, எங்கள் பணத்தை நீ கொடு, எங்கள் பணத்தை சூறையாடாதே என்பதற்கான போராட்டம். இது ஏடிசி சொல்கிறது. பல ஆண்டு காலம் போராடினோம். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த பெண்களை அபாயகரமான தொழிலை ஈடுபடுத்தக்கூடாது. கண்ணாடி தொழிற்சாலை இருக்கிறது என்றால் கண்ணாடி தொழிற்சாலைகளில் பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது. அப்படி ஈடுபடுத்தினால் அவர்களுக்கு புற்றுநோய் வரும், கர்ப்ப புற்றுநோய் வரும், மார்பக புற்றுநோய் வரும் என்று பல்வேறு அறிக்கைகள் சொல்லப்படுகிறது. அதே போல முக்கியமான ரசாயன தொழிற்சாலை ஈடுபடுத்தக்கூடாது. இப்படி அபாயகரமான தொழில்கள் ஈடுபடுத்தக்கூடாத தொழில்கள் தமிழ்நாட்டில் 20 இருக்கிறது. அந்த 20 தொழிற்சாலைகளிலும் பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை தமிழ்நாடு சர்க்கார் தள்ளுபடி இடைக்காலம் நிறுத்தி வைத்து அபாயகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்தலாம் என்று தமிழ்நாடு சர்க்கார் செய்திருப்பது ஏஐடிசி வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நேரத்தில் அவங்க இடத்துல கேட்டுக்கொள்வது, பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், தலைநிமிர வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும்,
கணவனுக்கு அடிபணிந்து நடக்காமல் ஆணும் பெண்ணும் சமம் என்று வாழ வேண்டும். அவர்கள் வெளியே வர வேண்டும். நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அபாயகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஏஐடிசி கேட்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் கேட்கிறோம். அப்பொழுது இந்த நாட்டில் நல்லாட்சி செய்கிறோம், திராவிட மாடல் ஆட்சி செய்கிறோம் என்கின்ற மரியாதைக்குரிய தளபதி அவர்களே, உழைக்கிற தொழிலாளியை ஒன்றிய அரசு தான் வஞ்சிக்கிறார். அதை எடுத்து நீங்க போராடுறீங்க, உங்களை பாராட்டுறோம். ஆனால் தமிழ்நாட்டிலே கட்டுமான தொழிலாளிகள் வாரியத்தில் இருக்கக்கூடிய 7000 கோடி ரூபாயை அவனுக்கு பென்ஷன் தருவதால் ஏற்படக்கூடிய நிலைப்பாடு என்ன வந்துவிடும்? அவனுக்கு இஎஸ்ஐ கூட, பிஎஃப் கூட, ஆண்டுக்கு 15 நாள் அவனுடைய ஊதியத்தை பிடித்து வைத்து எப்படி இஎஸ்ஐ ஃபேக்டரியில கொடுக்கிறானோ அதுபோல் செய் என்பதற்கான ஆர்ப்பாட்டம் தானே. உங்களை பாராட்டுகிறோம். மதுரையில் பாரதிய ஜனதா RSS கார்த்திகை தீபத்தன்று அந்த திருப்பரங்குன்ற மலை மீது நான் தர்கா பக்கத்தில் தான், சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் தான் நான் தீபத்தை கொளுத்துவேன் என்று தவறு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு மத மோதலை உருவாக்கி ஆட்சி நடத்த துடிக்கக்கூடிய பிஜேபி, நாம் எதற்காக போராடுகிறோம்? கட்டுமான தொழிலாளியுடைய உரிமைக்காக போராடுகிறோம், துப்புரவு தொழிலாளியுடைய உரிமைக்காக போராடுகிறோம். ஆனால் பாரதிய ஜனதா என்ன செய்கிறது? கார்த்திகை தீபத்தை பயன்படுத்தி திருப்பரங்குன்றத்திலே குன்றிலே சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய மைக்கல்ல தான் ஏத்துவாங்களாம். மைக்கு அந்த காலத்துல வச்சிருக்க 6 அடியில மலை மேல இருந்து பாக்குறதுக்கு, அதுக்கு பக்கத்துல தான் போய் தீபம் ஏத்துவாங்களாம். 150 ஆண்டு காலம், 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திருப்பரங்குன்றத்திலே பிள்ளையார் கோயில் பக்கத்திலே தான் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் திடீர்னு நான் அங்கதான் போய் ஏத்துவேன் அப்படின்னு ஒருத்தன் கோர்ட்டுக்கு போறான். ஏன்னா தொழிலாளி இப்படி நசுங்கி போய் கிடக்குறாங்க, அவனுக்காக போராடியான்னா கடவுள் உண்டுதான். நான் முருகன் அறவரை சொல்றேன் தான், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் கடவுளை மதிப்பவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அங்கு சென்றுதான் அவர்கள் தான் நாம் எப்படி கடவுளை மற்றவர்கள் மதிக்கிறார்களோ அதுபோல மதிப்பவர்களை மதிப்பவர்கள் தான். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் அங்கதான் இருக்கிறது என்று கொடியேற்றுவது ஏற்றுவது தீபம் ஏற்றுவது ஏற்றுக்கொள்வதா? அதில் ஒரு நீதிபதி சொல்கிறார், நீ அங்க போய் ஏற்றுங்கிறது. தமிழ்நாடு சர்க்கார் ஏற்றினால் கலவரம் மூலம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், ஆகையால் அங்க 140 தடை கலெக்டர் உத்தரவிட்டார். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது, பாராட்டுறோம். உங்களை நாங்க இந்துக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்படக்கூடிய மத கலவரத்தை அரசியலாக்கி நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா வீழ்த்த நினைக்கக்கூடிய உங்களுடைய திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் துப்புரவு தொழிலாளியும் கட்டுமான தொழிலாளியுடைய கோரிக்கையை நிறைவேற்றுதல் என்ன குறை இருக்கிறது? துப்புரவு தொழிலாளிக்காக நீங்க நகராட்சியில தர வேண்டும், ஆனால் கட்டுமான தொழிலாளியுடைய பணத்திலிருந்து அவனுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் ஏற்பாடு பண்ணலாமே. ஆண்டுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல் வருமானம் வருகிறது என்று குறிப்பிட்டார்கள். அதுல பர்சன்டேஜ் படி பிடிச்சோம்னா கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேல பணம் இருக்கு. உங்களை பல்வேறு விஷயத்துல சொல்றோம். இப்ப கூட சொன்னாங்க தெரியுமா, ஒன்றிய அரசு 4 சட்டத்தை மாத்திடுது. நம்ம இஎஸ்ஐ பிஎஃப் கேட்கறோம்ல, ஆனா இதுக்கு முன்னாடி இஎஸ்ஐ யாருக்கு இருக்கு? தொழிற்சாலையில் இருக்குல்ல, அவனுக்கு இனிமே கிடையாது. தொழிற்சாலை இருக்கிறவனுக்கு அவன் பார்த்தா ஒன்றிய அரசு இவன் என்னடா அப்படி இப்படிங்கிறான், தொழிலாளிங்கிறான், போட அவன் சட்டம் சொல்றான். அவனுக்கு 144 150 வருஷத்துக்கு முன்னாடி போராடி இருக்கான்டா, அவனுக்கு எவ்வளவு சட்டம் இருக்குடா? 44 சட்டம் இருக்குடா. ஓ 44 சட்டம் வச்சிருக்கானா? என்ன பண்ணுவான்? வேலை நிறுத்தம் பண்ணுவான். வேலை நிறுத்தம் பண்ணுவான். ஏன் வேலை நிறுத்தம் பண்றான்? என்ன வேலையை விட்டு எடுத்துட்டான், ஆலையை மூடிட்டான், நாங்க ஒரு 300 பேர் இருக்கோம், 400 பேர் இருக்கோம், எங்களுக்கு என்ன நடுத்தருக்கு போவோம், வேலை நிறுத்தம் பண்றான் அப்படின்னா வேலை நிறுத்தம் பண்றானா? வேலை நிறுத்தம் பண்ணுவது சட்ட விரோதம் அறிவிடான்ட்டான். சட்டத்தில் சொல்றான், சட்டத்தில் சொல்றான். இஎஸ்ஐ பிஎஃப் கிடையாதுன்னு சொல்றாங்க. முதல் நினைச்சா வீட்டுக்கு போறாங்க. 300 பேருக்கு கீழே தொழிலாளி இருக்கான்னு வச்சுக்க, ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா முதல்ல நினைப்பான் லாபம் இவ்வளவு இருக்கா, சரி போதும் இனிமேல் சம்பாதிக்க வேணாம், ரைட் ஓகே இழுத்து முன்னா முடியலாம், தொழிலாளி நடத்துறதுக்கு போக வேண்டியதான். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டான். இப்ப நாம தான் இப்ப கேட்கிறோம் தமிழ்நாடு சர்க்கார, நாலு எங்களுக்கு இஎஸ்ஐ கொடு பிஎஃப் கொடுன்னு. 150 வருஷமா போறான் ஃபேக்டரியில வேலை செய்யற மாதிரி தொழிலாளி, அவனுக்கே இனிமே இஎஸ்ஐ பிஎஃப் கிடையாது. அந்த 4 சட்டத்தை கொண்டு வந்துட்டான். ஃபேக்டரியை புனா இழுத்து மூடலாம். இப்ப நெய்வேலியில் இருக்கான்னு வச்சுக்க, நிரந்தர தொழிலாளி, நிகர லாபம் எவ்வளவு வருதுன்னு கேட்டா 12,000 கோடி ரூபாய் லாபம் வருதுன்னு வைங்களா, அவன் பென்ஷன் கேட்பான். எனக்கு தீபாவளி பென்ஷன் கொடு அப்படின்னு சட்டம் இருக்கு. நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்க, எனக்கு நிகர லாபம் இவ்வளவு 12,000. அந்த பணம் எப்படி வந்தது? ஒன்னால என்எல்சியில உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலாளி உழைப்பதனால் ஏற்பட்ட லாபம். அது முதலாளி ஃபேக்டரி வச்சிருக்கானா லாபம் நீ போட்டுட்டா மட்டும் ஃபேக்டரி ஓடிடாது. தொழிலாளியுடைய உழைப்பும் அந்த முதலீடும் சேர்ந்தால் தான் லாபம் இருக்கும். உழைக்கிறவன் அவனுக்கு பென்ஷன் கொடுன்னு கேட்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. நீ பென்ஷன் கேட்க முடியாது, அதனால உன்னை நான் இந்த சட்டத்தை கூட நீக்கிறேன். தொழிலாளி எப்போ வேணா வீட்டு விட்டு வெளியே போலாம், எவன் நிரந்தரம் கிடையாது, அவன் இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, எனக்கு பிஎஃப் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது, நிறுத்திட்டான், என்னை வேலை விட்டு நிறுத்திட்டான்னு சொன்னா இங்க வரலாம்.
இங்க லேபர் ஆபீஸ்ல வந்து என்ன எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சீங்களா, அவங்க கூட்டு ஏன் எடுத்த இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கான், சட்டம் இருக்கு, அவனுக்கு இப்படி வேலையை கொடுன்னு கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கும்ல. இப்ப நம்ம சட்டத்தில் கிடையாது. இனிமே இங்க வர முடியாது தொழிலாளி. சிப்காட்ல வேலை செய்யற தொழிலாளி வேலையை விட்டு எடுத்தா இங்க வர முடியாது. சரி, இங்க வர முடியாது. தொழிலாளி நீதிமன்றம் போறான்னு லேபர் கோர்ட்டு கிடையாது. எல்லாத்தையும் கலைநான்ட்டான். 44 சட்டத்தை சுத்தமா காலி பண்றான். 4 சட்டமாக்கடா அப்படின்னு ஒரு ஒன்றிய அரசு மோடி சர்க்கார் பண்றான். இத போய் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி கேளுங்களாம்னா உச்சியில போய் கார்த்திகை தீபம் ஏத்துறான். நீ கடவுளை கும்பிடு, நான் வேணான்னு சொல்ல. இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளி தான் உற்பத்தியாளர். அவன் ஏன் இந்த தேசத்தை வளர்த்தவன்? அவன் இல்லைன்னா நாடு இல்லையா? விவசாயி இல்லைன்னா நாடு இல்ல, தொழிலாளி இல்லைன்னா நாடு இல்ல, முதலாளி கார்பரேட் இருந்தா நல்லது இல்லையா அப்படின்னு சொன்னா அந்த மோடி சொல்றாரு கார்பரேட்டுக்கு நல்லது நடக்கணுங்க. என்ன பண்ணலாம்? வர்த்தகத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, வெளியுறவுத்துறை வர்த்தகத்துறை அமைச்சர் இருப்பார் ஒருத்தர், உள்நாட்டில் உற்பத்தி கொண்டு வருவதற்கு. அவர் நேரா போறாரு. எங்க தெரியுங்களா போறாரு? இஸ்ரேலுக்கு போறாரு. இஸ்ரேலுக்கு போய் நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ பாலஸ்தீன மக்களை போட்டு கொண்டு குவிச்சிட்டு இருக்க, நான் உனக்கு மெட்ரோ ட்ரெயின் போடுவதற்கு சுரங்கம் தோன்றேன், எனக்கு ஒப்பந்தம் கொடுன்னு சொல்லி பேசுறாரு. யாருக்குன்னா உள்ளூர் அதானி அம்பானி மாதிரி ஆளுக்கு. எவ்வளவு தெரியுமா போட்டு வந்திருக்காரு? 4 லட்சம் கோடிக்கு. மதுரைக்கு மெட்ரோ எட்டு வர மாட்டான், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ போறான கொடுக்க மாட்டான். மெட்ரோ ட்ரெயின் போவியா, மதுரை நல்லா இருக்கியா, கோயம்புத்தூர்ல மெட்ராஸ் மெட்ரோ ட்ரெயின் கோயம்புத்தூர் நல்லா இருக்கேன்னு கேட்டா அதை கொடுக்க மாட்டான். இங்க இருந்து போறான் இஸ்ரேலுக்கு, அங்க போய் 4 லட்சம் கோடியை வாங்கி இவர் மெட்ரோ ட்ரெயின் போறதுக்கு சுரங்கத்துக்கு ஏற்பாடு பண்றாயா. எப்படி ஏத்துக்கிறது? இது யார் பிஜேபி கேட்கணுமா இல்லையா? பாரதிய ஜனதா நண்பர்கள் கேட்கணுமா இல்லையா? அதை கேட்கல, நேரம் உச்சியில போய் தீமை ஏத்த போறாங்களாம். அப்ப இதையெல்லாம் பார்க்கிற பொழுது கேரள அரசு பார்த்தது, மோடி அரசு நீ கொண்டு வந்த எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற மாட்டேன், என் மாநிலத்தில் தொழிலாளிக்கு சமூக பாதுகாப்பு உண்டு, ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறான், ஆலையில வேலை செய்யறான், எங்க வேலை செஞ்சாலும் அவனுக்கு பென்ஷன் உண்டு, அவனுக்கு உரிமை பறிக்கப்பட்டால் வேலை நிறுத்தம் செய்யலாம், அவனை கேட்பதற்கு நீதிமன்றம் உண்டு, அவனை கேட்பதற்கு லேபர் ரைட்ஸ் உண்டு எப்படின்னு பயங்கரமா அறிவிக்கிறான் கேரள அரசு. தமிழ்நாடு சர்க்கார் என்ன பண்ணணும்? எப்படி மதக்கலவரம் தடுத்து நிறுத்தினாயோ நான் உத்தரவிடுகிறேன், உன் பெண் மகளிர் உரிமை தொகை எப்படி தருகிறோம் அதுபோல் உன் பணத்தில் 7000 கோடி இருக்கிறது, அதிலிருந்து உனக்கு பென்ஷன் 20ஆம் தேதி கண்டிப்பாக வரும் என்று உத்தரவு போட வேண்டுமா அல்லவா? பாரதியத்தில் என்ன சொன்னாய்? 2000 தரம் சொன்னா 2000 உண்டியா? எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் கேட்பான்னா கேட்கட்டும். முறைசாரா தொழிலாளி கட்டுமான தொழிலாளி ஒன்னா, தெருவில் சாலை வியாபாரம் பண்றவனு கட்டுமான தொழிலாளி ஒன்னா, தெருவில் சாலை வியாபாரம் பண்றவனு தொழிலாளி. அவனுக்கு பொதுச் செயலாளர் நானு. கட்டுமான தொழிலாளியுடைய பணம் இருக்க 7000 கோடி இருக்காது, எடுத்து முடிய விட்டுக்கு நீ துப்புரவு தொழிலாளி உரிமை இருக்கிறது அல்லவா? அப்ப இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாடு சர்க்காரை இந்த நேரத்தில் பணிவன்போடு கேட்கொள்ள விரும்புகிறோம். தொழிலாளர்களுடைய போராட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாரதியில் சொன்னபடி அவர்களுக்கு 3000 இல்ல 2000 ஒதுக்கி தொல, அவருடைய ESIP பிடிக்கிறது ஏற்பாடு பண்ணு. 4 தொகுப்பு சட்டம் வந்த பிறகு செய்ய முடியாது, கையை விரிக்காத. முன்னால 8 மணி நேரம் வேலை, இப்ப 12 மணி நேரம் வேலையை மாத்திருவான். அதை செய்யாத. கேரள அரசு போல் தமிழ்நாடு சர்க்கார் இருக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசை நாங்கள் விமர்சிக்கிறதுல உண்டு, பாராட்டுறதும் உண்டு. 12 மணி நேரம் வேலையை கூட நீங்க 8 மணி நேரம் மேதனத்தில் அறிவிச்சீங்க, 12 மணி நேரம் அறிவிச்சீங்க, அப்படி 8 மணி நேரம் ஆக்குனீங்க. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கேரள அரசு எப்படி தொழிலாளர்களை பாதுகாக்கிறார்களோ அதே போல் தமிழ்நாடு சர்க்கார் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கப்பட வேண்டும். சமூக பாதுகாப்பத்தில் பெண்கள் இலவசமாக செல்கிறார்கள், பஸ்ஸில் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் கட்டுமான தொழிலாளர்களுடைய கண்ணீருக்கு ஆளாகாதீர்கள், துப்புரவு தொழிலாளர்களுடைய கண்ணீருக்கு ஆளாகாதீர்கள். ஆகையால் இந்த கோரிக்கைக்காக பல்வேறு பகுதியிலிருந்து பெண்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்திருக்கீங்க. நம் சங்கத்தை பலப்படுத்த வேண்டும். தொடர் பன்னீர்செல்வம் தான் மாவட்ட செயலாளர், துணை செயலாளர், தொடர் வைத்திருக்க தலைவர்களா இருக்காரு. சங்கம் பலமாக இருந்தால்தான் நாம் சாதிக்க முடியும். துப்புரவு தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் சென்னையை முற்றுகிட்டார்கள். ஏன் போலீஸ் அஞ்சியது? ஏன் அவர்கள் திருச்சியை கைது செய்தது? இவர்கள் ஒன்று திரண்டால் தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்கும் என்பதற்காக. இது எண்ணிக்கை பத்தாது. SK விஸ்வநாதன் கட்டுமான தொழிலாளர் இருக்கிற பொழுது நிறைய தொழில்கள் இருந்தார்கள். இப்பொழுது புரோக்கர்ஸ் நிறைய பேர் வந்ததுனால தொழிலாளி அரவணைக்க முடியல. ஆகையால் நாம் இருக்கக்கூடிய நல்ல தோழர் கோஷம் போட்டார், திருமதி தோழர் ஒருவர். நீங்க இந்த பகுதியுடைய செயலாளர், பெண்கள் இருக்கீங்க, நமக்கு பென்ஷன் வரல, நம் உரிமைக்காக போராட வேண்டும். நம் உரிமை கேட்கணும், சண்டை போட்டு தான் ஆகணும். எந்த சர்க்காரா இருந்தாலும் சரிதான். அது அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் நீங்க எல்லா கட்சியும் இருப்பீங்க. அதிமுக இருப்பீங்க, திமுக இருப்பீங்க, காங்கிரஸ் இருப்பீங்க, பல்வேறு அரசியல் கட்சியில் இருப்பீங்க. ஆனால் எந்த அரசும் நமக்கு நன்மை செய்யாது. போராடுவது மட்டும்தான் நன்மை நடக்கும். இங்க இருக்கக்கூடிய தொழிலாளி சங்கத்தை பலப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள் என்று கேட்டு உங்கள் கோரிக்கை வெல்லட்டும் என்று கூறி வாய்ப்புகளை முடிக்கிறேன்.